வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். மகாவீர் ஜெயந்தியையொட்டி நாளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபு தெரிவித்துள்ளார். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வாராகியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இனி வருவது விரிவான செய்திகள். மகாவீர் ஜெயந்தியையொட்டி நாளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கலால் துறை ஆணையர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நாளை மகாவீர் ஜெயந்தி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால் துறை ஆணையரின் ஆணைப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் மாஹே மற்றும் ஏனாம் பகுதியில் இயங்கி வரும் அனைத்து கல், சாராயம் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மதுக்கடைகளும் மது அருந்த அனுமதிக்கப்பட உணவகங்களில் உள்ள பார் மூடப்பட்டிருக்க வேண்டும். அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது. தடையை மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து ஜிப்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மத்திய அரசு விடுமுறை தினமான நாளை மகாவீர் ஜெயந்தியை முன்னிட்டு ஜிப்மர் புறநோயாளிகள் பிரிவு இயங்காது. எனவே அன்றைய தினம் நோயாளிகள் வெளிப்புற சிகிச்சை பிரிவுக்கு வருவதை தவிர்க்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். எனினும் அவசர பிரிவு சேவைகள் அனைத்தும் வழக்கம் போல் இயங்கும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபு தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் அளித்த பேட்டியில், புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எந்த ஒரு உள்கட்டமைப்பு வசதிகளும் செய்யவில்லை. ஆனால் கடந்த 5 ஆண்டுகளில் பிரதமர் மோடி தனி கவனம் செலுத்தி மாநில வளர்ச்சிக்கு பல திட்டங்களை கொண்டு வந்து நடைமுறைப்படுத்தியுள்ளார். புதுச்சேரி கொக்கு பார்க்கிலிருந்து இந்திரா சதுக்கம் வரை மேம்பாலம் அமைக்க அடிக்கல் நாட்டப்பட்டது. புதிய பஸ் நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் மூலம் புதியதாக அமைக்கப்பட்டுள்ளது. அரியாங்குப்பம் முதல் முள்ளோடை வரை சாலை விரிவுபடுத்த அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. மேலும் மரக்காண முதல் புதுச்சேரி வரை 4 வழி சாலையாக மாற்றுவதற்கு தயாராகி வருகிறது. காரைக்காலிலிருந்து புதுச்சேரிக்கு சாலை மேம்படுத்தி 4 வழி சாலையாக மேம்படுத்தப்பட உள்ளது. 4 வழி சாலை திட்டத்தை காங்கிரஸ் அரசு முடக்கியது. அதன் பிறகு பிரதமர் மோடி 4 வழி சாலை திட்டத்தை நாடு முழுவதும் செயல்படுத்தி வருகிறார். முன்னாள் முதல்வர் நாராயணசாமி சோனியாவின் குடும்பத்தை மகிழ்விப்பது தான் அவரது நோக்கமாக இருந்தது. புதுச்சேரி வளர்ச்சிக்கு அவர் எதுவும் செய்யவில்லை. நாடு வளர்ச்சியடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என்றார். இன்றைக்கு உள்கட்டமைப்பு கிராமப்புற சாலைகளை நீங்க பார்க்கலாம். காங்கிரஸ் ஆட்சியில எந்த சாலையும் போடல. ஆனா நம்முடைய ஆட்சி, தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு 2021 26 வரைக்கும் இன்னைக்கு கிராமப்புற சாலைகள் அத்தனையும் இன்னைக்கு நம்ம நல்ல முறையில் இன்னைக்கு மேம்படுத்தி இருக்கிறோம். அதே மாதிரி கோயில்கள், நீங்க திருநள்ளாறு கோயிலை இன்னைக்கு நல்ல முறையில் நவீனப்படுத்தி நல்ல கட்டமைப்பு வசதியோட பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்திருக்கிறோம். புதுச்சேரி மாநிலம் வேகமாக வளர்ச்சி அடையணும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு, வியாபாரிகளுக்கு நல்ல வியாபாரங்கள், அது மாதிரி பொதுமக்களுக்கு நல்ல மருத்துவ வசதி, நல்ல ஒரு அனைத்து விதமான கட்டுமான வசதிகள், சுற்றுலாத்துறையில மேம்பாடு. காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வாராகி அம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி தேவஸ்தானத்தில் வாராகி அம்மனுக்கு தனி சந்நிதி அமைக்கப்பட்டு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. முதல் கால யாகசாலை பூஜை 29ஆம் தேதி கணபதி பூஜையுடன் தொடங்கியது. தொடர்ந்து இன்று காலை 2ஆம் கால யாகசாலை பூஜை
பூஜை மகா பூர்ணாகுதியுடன் நிறைவு பெற்று கடம் புறப்பாடு நடைபெற்றது. யாகசாலையில் பூஜித்த புனித நீர் அடங்கிய கலசங்களை சிவாச்சாரியர்கள் ஏந்தி ஆலயத்தை வலம் வந்து வேத மந்திரங்கள் ஓத மங்கள வாத்தியங்கள் முழங்க வாராகியம்மன் சந்நிதியின் கோபுரத்திற்கு மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. தொடர்ந்து மகா தீப ஆராதனை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் கொம்பாக்கம் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் ரவிக்குமார் ஜக்கு சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். புதுச்சேரி மாநிலம் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் என்ஆர் காங்கிரஸ் கட்சி மற்றும் கூட்டணி கட்சியின் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக புதுச்சேரியின் அனைத்து தொகுதிகளிலும் தங்கள் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் தொகுதியில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளராக ரவிக்குமார் போட்டியிடுகிறார். இந்த நிலையில் இன்று கூட்டணி கட்சிகளோடு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட ரவிக்குமார் வில்லியனூர் தொகுதிக்கு உட்பட்ட தட்டாஞ்சாவடி மற்றும் ஆத்துவாய்க்கால்பேட் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் ஜக்கு சின்னத்துக்கு வாக்களிக்க வேண்டி வீடு வீடாக சென்று பொதுமக்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி என்ஆர் காங்கிரஸ் அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இதில் என்ஆர் காங்கிரஸ், பாஜக, அதிமுக, அமமுக, லட்சிய ஜனநாயக கட்சி மற்றும் கூட்டணி கட்சியினர் பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் என்டிஏ கூட்டணி அதிமுக வேட்பாளர் காந்தி வீடு வீடாக சென்று இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளரான அதிமுக மாநில துணை செயலாளர் காந்தி இன்று கோவிந்தசாலை, கல்வே பங்களா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்காளர்களிடம் துண்டு பிரசுரங்களை வழங்கி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களிக்க கோரி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். மேலும் கஞ்சா, போதைப் பொருட்களால் சீரழிந்துள்ள தொகுதியை மீட்பேன் என வாக்குறுதி அளித்து இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். பிரச்சாரத்தின் போது தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளான பாஜக, என்ஆர் காங்கிரஸ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடனிருந்தனர். எனக்கு அதிகப்படியான மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஓட்டு எனக்கு அதிக உறுதியளித்திருக்கிறாங்க. கண்டிப்பா இந்த முறை நான் இரட்டை இலையில் இந்த தொகுதியில் வெற்றி பெறுவேன் என்பதை மிக தெளிவாக தெரிவித்தேன். இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகரில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதார் பேட்ஸ்மேன் சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரித்தார். அடுத்த மாதம் 9ஆம் தேதி நடக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் இந்திரா நகர் தொகுதியில் சுயேட்சை வேட்பாளர் ராபர்ட் ஜேசுதாஸ் பேட்ஸ்மேன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். அதனைத் தொடர்ந்து இந்திரா நகர் தொகுதிக்குட்பட்ட இஸ்ரேல் நகர் பகுதி முழுவதும் உள்ள வீடுகளில் மக்களை சந்தித்து பேட்ஸ்மேன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டி அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அந்த வாக்கு சேகரிப்பின் போது அவருடன் ஏராளமான பெண்கள் மற்றும் அவருடைய ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டு வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டனர். இதற்கு அப்பகுதி மக்களும் அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளித்தனர். நம்ம அண்ணன் சரிங்களா, நம்பர் 7 பேட்ஸ்மேன் சின்னம். சரி, நம்பர் 7 பேட்ஸ்மேன் சின்னம் சரிங்களா, நம்பர் 7 பேட்ஸ்மேன் சின்னம். நீங்க சப்போர்ட் பண்ணணும். நீங்க சப்போர்ட் பண்ணா ஜெயிக்க முடியும். எங்க போயிட்டு மறுபடியும் பண்ணு.
ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட பனித்திட்டு கிராமத்தில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் மோகன்தாஸ் ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு தீவிரமாக சேகரித்து வருகிறார். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஏம்பலம் தொகுதியில் மோகன்தாஸ் போட்டியிடுகிறார். தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் அவர் நேற்று பனித்திட்டு பகுதியில் வாக்கு சேகரித்தார். முன்னதாக அப்பகுதி மக்கள் சிறப்பான வரவேற்பு அளித்தனர். பின்னர் கோவிலில் சிறப்பு அபிஷேகம் நடத்தி ஜக்கு சின்னத்திற்கு ஓட்டு கேட்டு வீடு வீடாக சென்றார். வேட்பாளர் மோகன்தாஸை ஆரத்தி எடுத்து வரவேற்றனர். நிறைய போடு. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். மகாவீர் ஜெயந்தியையொட்டி நாளை புதுச்சேரியில் உள்ள அனைத்து வகையான மதுக்கடைகளும் மூடப்பட்டிருக்க வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நாளை புறநோயாளிகள் பிரிவு இயங்காது என அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் உள்கட்டமைப்பு வசதி நல்ல முறையில் இருக்க வேண்டும் என முன்னாள் எம்எல்ஏ அசோக் பாபு தெரிவித்துள்ளார். காரைக்காலில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற அருள்மிகு ஸ்ரீ நித்திய கல்யாணி சமேத ஸ்ரீ நிதீஸ்வரர் சுவாமி ஆலயத்தில் வாராகியம்மன் ஆலய கும்பாபிஷேகம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். செய்திகளை துல்லியமாகவும் தெளிவாகவும் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.